அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து மத்திய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலையை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்று ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 9 அம்ச கோரிக்கையை வெளியிட்டுட்டாங்க. வெளியிட்டது மட்டும் இல்லாமல் மறுபடியும் ஒரு கப்பல் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க. இதே பழைய அமெரிக்காவாக இருந்தால் ஒரு கப்பல் மீது தாக்கல் நடத்தினா கூட உடனே தாக்கல் நடத்தியிருப்பாங்க. இப்போ புதிய அமெரிக்காவாக இருந்ததுனால மறுபடியும் கண்டனம் கூட தெரிவிக்கல, ரொம்ப அமைதியாக இருக்காங்க. அதனால் ஈரான் என்ன பண்ணுறாங்க, ஒரு 9 அம்ச கோரிக்கையை சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள், ஹவுதிகள் கொஞ்சம் விகாராசம் ஆகிட்டாங்க. இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க, லெபனானுக்குள்ளே அடுத்த கட்டமாக உள்ள நுழைஞ்சிருக்காங்க. சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, ஜெலன்ஸ்கி கொண்ட தகவல் என்ன, அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு சூப்பரான பக்காவான ஒரு அப்டேட்டாக பார்த்துடலாம். ஸோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க, வீடியோ கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஈரான் கிட்ட தான் ஆரம்பிச்சிடலாமா? ஏன்னா கொஞ்சம் 2-3 நாளாக கொஞ்சம் பேசலை, கொஞ்சம் டீட்டெயிலாகவே இன்றைக்கி பக்காவாக பேசிடலாம். ஹராக்சி அவர்கள் என்ன இன்றைக்கி செய்தியாளர்கள் கேள்விக்கெல்லாம் ஒரு சில டவுட்லாம் கொடுத்துட்டாரு. ஏதோ ஈரான் மட்டும்தான் டோலை வசூல் பண்ணுற மாதிரியே ஊடகங்கள் தொடர்ந்து எழுதிட்டு வரீங்க. குறிப்பாக ரவிக்குமார் அவர்களும் சொல்லிட்டு வராரு. உங்களுக்கெல்லாம் நான் ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன். நான் சைடு கேப்பில் அப்பப்போ நம்ம போட்டுக்க வேண்டியது தான், அப்போ தான் நம்மளுக்கு சிறப்பாக இருக்கும். இதப்பா ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர்லாம் ஒன்று மென்ஷன் பண்ணி சொன்னாரா நீ கேட்டக்கூடாது. என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஸ்டேட் ஆஃப் அந்த சூயஸ் கேனல் இருக்கு இல்லையா, அங்கே டோல் வாங்குறாங்க. பனாமா இதில் டோல் வாங்குறாங்க. அப்புறம் துருக்கி தனிப்பட்ட முறையில் அவங்க டோல் வாங்குறாங்க. இப்படி உலகமே சுற்றி சுற்றி அங்கங்கே டோல் வாங்குது. டோல் வாங்காத 2 இடம் எதுவென்றால், ஒன்று செங்கடல் பகுதி, இன்னொன்று எங்கள் பகுதியும் தான். சரி, செங்கடல் பகுதி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வாங்க தேவையில்லை. பட் நாங்கள் நிச்சயம் வாங்கி தான் ஆகும். அது நாங்கள் டோல் கிடையாது, சேவை கட்டணம். உங்கள் கப்பல்கள் சேஃபாக கொண்டு போயிட்டு அந்த பக்கம் விடுறோம். நாங்கள் சேவை கட்டணம் வாங்குறதுல என்ன தப்பு? பெருசாக இது ஈரான் மட்டும்தான் வாங்குற மாதிரி சொல்கிறீங்க. நிப்பாட்டுங்க, எல்லா ஏரியாவையும் நிப்பாட்டுங்க. சூயஸ் கேனல்லேருந்து பனாமாவிலேருந்து நிப்பாட்டு, எல்லாத்தையும் நிப்பாட்டு, நாங்களும் நிப்பாட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரா? சரி. அதுக்கப்புறம் ஒரு 9 அம்ச கோரிக்கை. இந்த 9 அம்ச கோரிக்கை தான் அமெரிக்கா சொல்கிற பதில் என்ன இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். இந்த யுத்தம் எதை நோக்கி செல்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். காரணம் என்னவென்றால், பாயிண்ட் நம்பர் 1, ஈரானை எந்த மொழியிலும் அச்சுறுத்தாதீர்கள், இந்த நாட்டின் புனிதங்களை அவமதிக்காதீர்கள். பாயிண்ட் நம்பர் 2, ஈரானுக்கு அந்த நட்பு நாடுகளான லெபனான், பாலஸ்தீன், ஏமன், ஈராக் நாடுகளுக்கு எதிராக போர் மற்றும் தாக்குதல்களை நிரந்தரமாக நிறுத்துங்க. ஆனால் நாங்கள் மட்டும் ஈராக் அடிச்சுக்குவோம், அது பிரச்சனை இல்லை. இவங்க மட்டும் ஈராக் அடிக்கலாம், ஆனால் மற்ற நாடுகள் அடிக்கக்கூடாதுன்றாரு. சரி, ஓகே. 3வது பாயிண்ட்டு, கடற்படை தடையை நீக்குங்கள். ஈரானை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து அமெரிக்கா கடற்படை மற்றும் விமானங்களை முழுமையாக வெளியேற்றுங்கள். 4, ஈரானின் மீது திணிக்கப்பட்ட 2 ஆக்கிரமிப்பு போர்களுக்கான முழு இழப்பீடுகளை வழங்கிடணும். நையா பைசா கூட மிஸ்டேக்கே வரக்கூடாது, கம்ப்ளீட்டாக கொடுத்துருங்கன்றாங்க. 5, ஈரானிய மக்களுக்கு எதிரான கொடூரமான மற்றும் சட்டவிரோத தடைகளை உடனடியாக நீக்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சம்பவம் நம்பர் 6, ஈரானிய மக்களின் முடக்கப்பட்ட மற்றும் திருடப்பட்ட சொத்துக்களை எந்தவித நிபந்தனையுமின்றி விடுவியுங்கள். இது உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சில் ஒருபொழுதும் பின்வாங்காது, போர்க்காலத்திலும் சரி பேச்சுவார்த்தையிலும் சரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த பதிவை பார்த்துக்கும் போது உங்கள் மனசுக்குள்ளே ஒன்று தோணும். அப்படி தோணுச்சுன்னா நீங்கள் என்கிட்ட தாராளமாக பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் மனசை விட்டு பேசுங்க, கமெண்ட்டில் பதிவுகளாக போடுங்க, நான் ஒன்று படிச்சுக்கிறேன். நான் இப்போ மார்க்கோ ரூபியோ அவர்கள் சொல்கிறாரு, சம் கைஸ், ஈரானில் இருக்கக்கூடிய சம் கைஸ் தான் இது மாதிரி மிஸ்கைடட் பண்ணுறாங்க. ஈரான்லாம் நாங்கள் டோலை வசூல் பண்ணலாம், ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் என் கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்லவே கிடையாது. யாரோ ஒரு சிலர் சொல்கிறாங்கன்றதெல்லாம் நீங்கள் ரொம்ப சீரியஸாக கேட்காதீங்க மேடம் அப்படின்றாங்க ஜேடி வான்ஸ் அவர்கள் ஃபாக்ஸ் நியூஸ் கொடுத்த வீடியோ பதிவில். அப்போ நம்ம என்ன நினைக்கலாம்னா, அமெரிக்காவை நாம் யாரோ நம்ப வைக்கிறாங்க. தலைவரே அவங்க அப்படிலாம் சும்மா தான் சொல்கிறாங்க, வேறு மாதிரி தலைவரே அப்படின்னு கடந்த 3-4 நாட்களாக நம்ப வைக்கிறாங்க. அதை அமெரிக்கா இன்னும் நம்பிட்டு இருக்கிறாங்க. நீங்கள்லாம் வேர்ல்டுலே நாங்கள் தான் பெஸ்ட்டு சிஏஏன்னு வெளியில் சொல்லிடாதீங்க. இல்லை, ரொம்ப கஷ்டகாலங்க. வேர்ல்டுலே நாங்கள் தான் பெஸ்ட்டு சிஏஏ, எங்களுக்கு அப்படி தெரியும் இப்படி தெரியும் முன்கூட்டியே கணிக்கிறவங்க, அதை பண்ணுறவங்கலாம் சொல்லிட்டாதீங்க. ஈரான் என்ன மனநிலையில் இருக்காங்க, என்ன பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு, அவங்க என்ன இன்டென்ஷனில் சொல்கிறாங்க கூட தெரியாமல் இன்னும் உட்காந்துக்கிட்டு இது கேட்டால் அது நம்ம ஊரில் சொல்லுவாங்களே, ஒரு சமாளிக்கிறாங்களாம்.
அதாவது தாக்கல் நடத்துறத வந்து நாங்கள் விரும்பலை, அங்கே இருக்கக்கூடிய மக்களை கொள்றதை நாங்கள் விரும்பலை, அதை நாங்கள் வந்து பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காணணும். அதை ஆரம்பத்திலே பண்ணியிருக்கோம். நீங்கள் தேவையில்லாமல் அவ்வளோதான், ஆல் லீடர் வில் பி கில்டு, என்டையர் ஈரான் ப்ளோ, ஒரு மாதிரி லுனாட்டிக் பீப்புள், இனி அவங்க இருந்தா என்ன இறந்தா என்ன, இந்த டைலாக்லாம் சொல்லிட்டு திடீர்னு பரிவு, பாசம், அன்பு இதெல்லாம் வந்து விட்டது. அதனால தான் ஈரான் என்ன பண்ணுறாங்க, ஓமன் கிட்ட ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்தினா கூட அமெரிக்கா பாதுகாப்புடன் கூட்டி செல்கின்ற கப்பல் மீது இன்னைக்கு ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க. அந்த கப்பல் வந்து காஷப் அப்படின்ற ஒரு பகுதியில், கரெக்டாக ஓமனுடைய ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் அடிச்சடியில் பற்றி எரிஞ்சிருச்சு. ஓமன் என்ன பண்ணுறாங்க, அப்பயும் என்ன சொல்கிறாங்கன்னா பாசிட்டிவாக தான் போயிட்டுருக்கு, பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம், இருந்தாலும் இந்த தாக்குதலுக்கு தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன், ஈரான் ஒரு பொழுதும் இந்த மாதிரி தாக்கலை நீங்கள் நிகழ்த்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கத்தாருக்கு அதை விட கோபம், சரியான கோபம். அப்படி அவங்களும் ஒரு 2 கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் சவுதி அரேபியாவுக்குள்ள பயங்கரமான கோபம் வரும். இனிமேல் சவுதி அரேபியா வந்து சாதாரண ஆளுங்களே கிடையாது. இப்படி திரும்பி பார்த்தா இந்த பக்கம் வந்து அப்படியே பாகிஸ்தான் வரட்டுமா அப்படின்வாங்க. அந்த பக்கம் திரும்பி பார்த்தா துருக்கி தலைவரே யாராவது சும்மா ஒரு ஊசி பட்டாசு கொளுத்தி போட்டால் கூட சொல்ல முடிச்சிடலாம் அவங்க கதையை அப்படின்னு அவங்க தயாராகிறாங்க. அதனால சவுதி என்ன பண்ணிட்டாங்க, ஈரான் முன்ன மாதிரிலாம் இல்லை, அதனால இந்த தடவை நீங்கள் ஓமனில் இருக்கக்கூடிய கப்பல் மீது தாக்கல் நடத்தியதை எங்களால் ஜீரணிக்கவே முடியாது, கடும் கண்டனம், கடுமையான கண்டனம், கண்ணு குத்துற கண்டனம்ட்டார். சாதாரண கடும் கண்டனம் இல்லை, பயங்கரமான கண்டனம். இனிமேட்லாம் வந்து சவுதி நீங்கள் சாதாரணமாக நினைச்சிடக்கூடாது, அந்த அளவுக்கான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறாங்க. பட் நம்ம என்ன பேசிக்காக ஒரு ஈரானுடைய லாங்குவேஜ் என்ன நம்ம புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, ஈரான் கிளியராக இருக்கிறாங்க. அவங்க அமெரிக்கா டம்மி ஆகிடுச்சு, அவங்கக்கிட்ட ஆயுதங்கள் கிடையாது, இனி நம்ம எல்லாத்தையும் நம்ம மிரட்டி வாங்கிடலான்ற ஒரு இன்டென்ஷனுக்கு வந்துட்டாங்க. கடைசியில் அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட விழுந்தே விட்டார்கள்ன்ற மாதிரி தான் சொல்ல முடியும். என்ன காரணம்னா, எப்பா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை மட்டும் ஓப்பன் பண்ணி விடுப்பா, போதும்பா, எதுனாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம்பா, அந்த அணு ஆயுதம் அதெல்லாம் அப்புறம் 1-2-3 ரவுண்ட் நம்ம பேசிக்கலாம், இப்போதைக்கு ஓப்பன் பண்ணி விடு, நாங்கள் கப்பல் கூட எடுத்துகிட்டு கிளம்பிடுறோம், அப்புறம் நம்ம முன்ன பண்ண பேசிக்கலாம் அப்படின்றாங்க. அப்போ அதுதான் போயிட்டுருக்கு பேச்சுவார்த்தையே. அதனால் ஓமன் என்ன சொல்லிட்டாங்க, அமெரிக்காவுக்கு ஃபோன் பண்ணி, தலைவரே கொஞ்சம் பொறுமையாக இருங்க தலைவரே, அவ்வளோதான் முடிஞ்சது, இன்றைக்கி நாளைக்கு மாற்றலாம், இன்னைக்கு கொஞ்சம் இந்த ராகு கேது சுக்கிரன்லாம் ஒன்றா வந்து ஒரு மோதிர மாதிரி இருக்குது, இந்த மாதிரி சமயத்தில் பேச்சுவார்த்தை நடத்தினா மோதிர மாதிரி தான் வருது, அப்படியே இன்னும் 2 நாள் போயிட்டோம் அப்படின்னா அப்படியே இதாக இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை முடிச்சுக்கலாம்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல். பாசிட்டிவான செய்தி தான்றாங்க. இருந்தாலுமே இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க, லெபனான் மீது நடத்தப்படுகிற தாக்குதல் இன்று வந்து ஹல் தகார் அப்படின்ற ஒரு ஹில் மீதும், இன்னொரு பகுதியில் லெபனான் இராணுவம் இருந்த பகுதியில் இஸ்ரேல் இராணுவம் உள்ள நுழைஞ்சி தேடுதல் வேட்டையில் ஈடுபடுறாங்க. இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அதுக்கெல்லாம் செட் ஆக மாட்டீங்க, வெளியே கிளம்புங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், என்ன தான் நம்ம அக்ரிமெண்ட்டில் பேசினாலும் நீங்கள் நிறைய பரிகாசம் காட்டுறீங்க அப்படின்ற அடிப்படையில் கொஞ்சம் தள்ளி போங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு ரொம்ப நாள் ஆச்சு இந்த வரைபடத்தை காட்டி, அதனால் இன்றைக்கி நான் அதை காட்டணுன்றதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன், உங்கள் மனசுக்குள்ளே உட்கார வைக்கணுன்றதில் ரொம்ப பிடிவாதமாகவும் இருக்கேன் நான். இது ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதிக்குள்ளார இஸ்ரேல் லெபனான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல். அந்த வட்டமாக இருக்கிற பகுதி எல்லாமே வந்து இஸ்ரேல் நடத்திய மிகப்பெரிய ஒரு தாக்குதலில் சொல்ல முடியும் நம்ம. அதே போல் இந்த மஞ்சள் கலர் மாதிரி இருக்குது பார்த்தியா, இது வந்து இஸ்ரேல் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது, படைகள் இன்னும் பின்வாங்கலை, எல்லா முன்களத்துலேயும் வந்து தாக்குதல் ரொம்ப ஹெவியாக இருக்குது. 1, 2, 3 என்று வரிசைப்படுத்தி உள்ளதை வரிசைப்படுத்தி பாருங்கள், அங்கே தாக்குதல் நடந்ததுக்கான அந்த புகைப்படங்களும் அருகாமையில் உள்ளது. அப்போ இந்த முழுமையாக நம்ம பார்க்கும்போது என்ன நம்மளுக்கு தோணுது அப்படின்னா, இந்த கோலனைட்ஸை ஒட்டி முழுமையாக இஸ்ரேல் வந்து தனது கடுமையான தாக்குதல்களை ரொம்ப ரொம்ப சிவியராக நடிச்சிட்ருக்காங்க. ஒன்று அடுத்து நம்ம காசாவையும் பார்க்கணும். நம்ம காசாவில் எப்போ இந்த அமெரிக்கான பீஸ் டீல் ஆரம்பித்தாங்களோ அன்னையிலேருந்து கொஞ்சம் இஸ்ரேல் கொஞ்சம் வெறித்தனமான தாக்குதலை நிகழ்த்துறாங்க. அதில் இஸ்ரேலுடைய தாக்குதல் அப்படின்னு பார்க்கும்போது இது ஆகஸ்ட் 1லேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் கீழே ராஃபா எல்லையிலிருந்து அந்த பக்கம் ஜாப்லியா கேம்ப் வரைக்கும் பாருங்கள், இஸ்ரேல் மிகப்பெரிய தாக்குதல்களை அடுத்தடுத்து நிகழ்த்திட்டே தான் இருக்கிறாங்க. எந்த இதுவுமே கிடையாது, அவங்க தொடர்ந்து அடிச்சுட்டே தான் இருக்கிறாங்க. அந்த அதாவது காரில் போனாங்கன்னா கார் மீதும் இல்லை காசாவில் இருக்கக்கூடிய ஒரு சில கேம்ப் மீதும் அது தாக்குதல் மிகப்பெரிய அளவுக்கு நிகழ்த்தி இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். அப்போ இந்த 2 வரைபடங்களையும் பார்க்கும்போது உங்கள் மனசுக்குள்ளே ஒரு சில விஷயங்கள் தோணும், அதை மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. நாளைக்கு பேசிக்கலாம், நம்ம சண்டே அதுவுமா சாவகாசமாக பேசிக்கலாம். இப்போ என்ன விவகாரம் அப்படின்னா, இந்த பிரச்சனைக்காக இங்கே
ஹவுதிகள் சனாவில் இருக்கக்கூடிய பகுதி ஹவுதிகளும் ஏமனும் சண்டை ஹெவி ஆகிடுச்சு, பயங்கரமான சண்டை. இன்றைக்கி மதிய நேரத்தில் கூட பார்க்குறேன் ஹலால் கேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு, ஹலாலா கேம்ப், ஹலாலா கேம்ப்னு சொல்லிட்டு இவங்களது ஏமனுடைய கேம்பில் அடிக்கிறாங்க. அவங்க பதிலுக்கு இவங்களை அடிக்கிறாங்க. இப்போதைக்கு உங்களுடைய கற்பனை வளம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த மரீப்ன்ற பகுதியில் ஒரு புஸ்டாப் இருக்குது பாருங்கள். இது வந்து ஆகஸ்ட் 7ஆம் தேதி தான், பட் நினச்சிக்கோங்க, நாளைக்கு உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துறேன் நான். இந்த எல்லை பகுதியில் மிக கடுமையான தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. கீழேயும் பார்த்தோன்னா டைஸ்ன்ற பகுதியிலும் மிக கடுமையான தாக்குதல், அதாவது இந்த செங்கடல் பகுதி இந்த பக்கமும் கடை. ஸோ இந்த வெள்ளை கலரில் இருக்கிற மொத்தம் 4 இடத்துல பிரிந்து வந்து எல்லை பகுதியில் கடுமையான தாக்கல் அடிச்சிட்டு இருக்காங்க. காலையில் உங்களுக்கு வீடியோ பதிவு கூட நிறைய ஷேர் பண்ணியிருந்தேன். தேடி தேடி ட்ரோன் மூலயமாகவும் நவீன ஏவுகணை மூலயமாகவும் அடிச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு குரூப்பாக வண்டியில் வராங்கல்ல, அந்த தாக்குதலாம் ரொம்ப ஹெவியாக இருக்குது. எமினி அவதிகளும் வந்து மிகப்பெரிய அளவுக்கு நடத்திட்டு இருக்காங்க. நாளைக்கு முழுமையான தொகுப்பாக போய் உள்ளே நுழைஞ்சு பார்த்துட்டு வந்துடலாம். அங்கே இருக்கக்கூடிய சேதாரங்கள் என்ன, ஆதாரங்கள் என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். இது அங்கே இருக்கக்கூடிய ஒரு முழுமையான பகுதி. பதற்றம் கொஞ்சம் கூட தனியவே இல்லை. இனி அமெரிக்காவா விட்டுட்டு வெற்றின்னு கிளம்பினா மட்டும்தான் அங்கே இருக்கக்கூடிய தீர்வு என்று தோணுகிறது. இல்லை என்றால் வாருங்கள், ஒத்தைக்கு ஒத்தை பார்த்து விடலாம், நாங்கள் யுத்தத்துக்கு தயாராக இருக்கிறோம், முடிந்தால் தாக்குதலை நடத்தி தீர்வுகளை ஏற்படுத்தி விட்டு செல்லுங்கள் என்று ஈரான் தரப்புல சொல்றாங்க. சரிங்களா? இப்போ ரைட்டு, இனிமேல் நம்ம ஊர் நாட்டாமையை தான் கொண்டு போனோம். எங்கள் ஊரில் கூட ஒரு நாட்டாமல் ஒருத்தர் இருக்கிறாரு. நாட்டாமல் வரையா சொம்பில் தூக்கிட்டு போயிட்டு வெத்தலையும் பார்க்குறதாவும் தீர்ப்பு கொடுத்துருவாரு. பட் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ நம்ம ஐரோப்பா நாடுகள்கிட்ட போயிடலாம். ஒரே பிரச்சனையாக இருக்குங்க. ஏற்கனவே ஜெர்மனி என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய விமான நிலையம் ஒன்று லிப்சிக் அப்படின்ற ஒரு விமான நிலையத்தில் ஒரு ட்ரோன், வெடிக்காத ட்ரோன் இருந்ததுனால ரொம்ப பதற்றமாயிடுச்சு. அப்படியே நெஞ்செல்லாம் திக்குன்னு ஆயிடுச்சு அவங்களுக்கு. சரி, உரிய விசாரணைக்கு உத்தரவிடுறாங்க. ஒரு உக்ரைனுடைய நபரை ஒருத்தரை கைது பண்ணுறாங்க. இருந்தாலும் ரஷ்யா மீது குற்றத்தை சாட்ட சுமத்துறாங்க. இன்று பேஸ் ஒன்று, நேட்டோ பேஸ் பக்கத்தில் சந்தேகத்துக்கிடமாக 2 ட்ரோன் பறந்துருக்கு. அவங்க தாக்கல் நடத்த தான் வந்திருக்கோமோன்ற கோணத்தில் ரொம்ப தீவிரமாக தேடுறாங்க. அதனால் ஜெர்மனி கொஞ்சம் பயந்த சுபாவத்தில் தான் இருக்காங்க. ஏதாவது நடந்துடுமா, ஒரு ஹைப்ரிட் வார் நடக்குதோ, ஒரு அட்டாக் நடக்குதா அப்படின்ற ஒரு பதற்றம் நடக்கிறது. இந்த ஒரு பதற்றம் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏதோ ரஷ்யாவுக்குள்ளே மட்டும்தான் ஊடுருவி அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ட்ரோன்களை கொடுத்து தாக்குதல் நடத்த முடியும்னு கிடையாது. நீங்கள் ஒரு நாடு, நீ 27 நாடு, உங்கள் நாட்டுக்குள்ளாரையும் நிறைய பேர் இருக்காங்க. அது உங்கள் நாட்டுக்குள்ளே பண்ண முடியாதா அப்படின்ற ஒரு பயத்தை கிளப்பியிருக்கிறது ரஷ்யா. அணுதினமும் நொடிக்கு நொடி வந்து பதற்றம் முகத்திலே அப்படியே வேறுபடியே அந்த அப்படியே பொங்கி வழிகிறது தெரியுது. நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன். நான் பல்கேரியா என்ன பண்ணுறாங்க, ஒரு கேஸ் பைப்லைன் துருக்கியையும் உக்ரைனையும் இணைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேஸ் பைப்லைன். இந்த பைப்லைன் வேலை செய்கிற இடத்துல 2 ட்ரோனு, அதாவது உள்ளே வந்து பக்கத்தில் வெடிஞ்சிருக்கு. எங்கே, ரொமானியா வழியாக வந்து பக்கத்தில் வெடிஞ்சிருக்கு. பைப்லைன் எதுவும் ஆகலை, நல்ல வேலை, எதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த பைப்லைன் வழியாக வெடிஞ்சிருக்கு. பல்கேரியா என்ன கேட்குறாங்கன்னா, நாங்கள் நேட்டோ நாட்டில் இருக்கோம், நேட்டோனுடைய எல்லை பகுதியில் சும்மா ஒரு முடி அந்த பக்கம் இப்படி கிராஸ் ஆகி வந்தால் கூட முடி கூட சுட்டு வீழ்த்திடுவாங்க. அந்த அளவுக்கு நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நான் அந்த அளவுக்கு கனக்கச்சிதமாக வேலை செய்கிற ஒரு டீம் இது. அந்த பக்கம் ஒரு பறவை ஒன்று ஏதாவது இந்த பக்கம் வந்துச்சுன்னா கூட சுட்டு தள்ளிடுவாங்க. அந்த அளவுக்கு பாதுகாக்கப்பட்ட ஒரு உயர்தர ஒரு வான் தடுப்பு சாதனங்களை வைத்து கொண்டிருக்கிற நம்மளுக்கு எப்படி வந்து வெடிஞ்சதுன்னே தெரியல. என்னப்பா சத்தமாக இருக்குதுன்னு வந்து தலையை சொரிஞ்சு பார்த்ததுக்கப்புறம் தான் வெடிஞ்சிருக்கு, அதாவது டோட்டலாக பர்ஸ்ட் ஆகிருக்கு. இதை தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ ஏதோ நடக்குது, நம்மளால் கண்டுபிடிக்க முடியல, ஜெர்மனியால் முடியல, பல்கேரியாவால் முடியல. நேற்று ஸ்லோவாக்கியாவில் என்ன ஆச்சு, திடீர்னு ஒரு எண்ணெய் கிடங்கு பற்றி எரிஞ்சிட்ருக்கு. ட்ரோன் தாக்குதல்லாம் என்னன்னு தெரியல. யாரோ ஐரோப்பா நேட்டோ நாடுகளை சீண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை நேற்று வாஷிங்டன் போஸ்ட் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஏன் நம்ம நேட்டோ நாடுகளை அடிக்கக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கி யாரோ ஒருவர் மூலயமாக தாக்குதலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறதா ரஷ்யா என்ற கோணத்திலும் அங்கே ஆராய்ந்து கொண்டிருக்கிறது நேட்டோ நாடுகள். இதை நம்ம இன்னும் கொஞ்சம் தீவிரமாக அலசி ஆராய வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல
உக்ரைனுடைய ஒரு ஒரு கன்னிங் ஃபெலோஸ் அப்படின்ற சொல்லலாம். ஏன்ப்பா அந்த வார்த்தையை சொல்கிறீங்கன்னா, உக்ரைன் என்ன பண்ணுறாங்க, துருக்கிக்கிட்ட ஒரு கேரண்டி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கருங்கடல் பகுதியில் நாங்கள் கப்பல்கள் அலோவ் பண்ணுறோம், ஏன்னா நாங்களும் பதிலுக்கு தாக்கல் நடத்த மாட்டோம் அப்படின்னு ஒரு ஒப்புதல் கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில் ரஷ்யாவுக்கு ஒரு 6 கப்பல் போகுது. ஒப்புதல் கொடுத்ததுக்கப்புறமும் இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த 6 கப்பல் அடிச்சிட்டாங்க. துருக்கி உடனே என்ன வார்ன் பண்ணுறாங்கன்னா, இப்போ ரொம்ப பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு உடனே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ரஷ்யாவுக்கு சரியான கோபம். உடனே அவங்க G4 ட்ரோன் மூலிமா இவங்க தாக்கல் நடத்த மாட்டாங்க நினச்சாலும் என்னன்னு தெரியல, அவங்களுக்கு ஆயுதங்கள் கொண்டு போனது 2 கப்பல். ஆயுதங்களை கொண்டு போன 2 கப்பல்கள் மீது தாக்கல் நடத்தியது ரஷ்யா. அந்த தாக்குதலுக்கான பதிவுகளையும் வெளியிட்டிருக்கிறது ரஷ்யா. இந்த தாக்குதலை வெளியிட்டு இனி எக்காரணத்தை கொண்டும் சேஃப் கிடையாது, கருங்கடல் பகுதியில் இனி சேஃப் கிடையாதுன்னு ரொம்ப வெறிபிடித்த வேங்கையாக இருக்கிறாங்க ரஷ்யா. அந்த வெறிபிடித்த வேங்கைகளுக்கு உக்ரைன் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும், இந்த வரைபடத்தில் இதுதான் ரஷ்யாவுக்குள்ளே இருந்த அந்த வைல்டு பெரிஸ். இந்த வைல்டு பெரிஸ் ஒன்று கூட கேப் விடாமல் அடி அடி என்று அடித்து ரஷ்யாவை திணற வைத்து கொண்டிருக்கிறது உக்ரைன். இதுவரை மொத்தம் 25 வைல்டு பெரிஸ் இருக்குது. 25 வைல்டு பெரிஸில் இன்னும் ஒரு 3 தான் பெண்டிங் இருக்குது. மீதி எல்லாத்தையும் அடிச்சிட்டாங்க. அந்த வைல்டு பெரிஸ் கம்பெனியுடைய ஓனர் ரொம்ப கண்ணீர் வடித்து கிட்டத்தட்ட அவர் வந்து சூசைட் பண்ண அதை குறையாக சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஹெவி லாஸ், இந்த லாஸை வந்து என்னால் ஈடுகட்டவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பதிலுக்கு இவங்களுடைய வேர் ஹவுசஸ் தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க கடந்த 3 நாட்களாக. இன்று காலையில் கூட கியூவில் மிக கடுமையான தாக்குதலை நிகழ்த்தி இருந்தது, மிகப்பெரிய அளவுக்கான சேதாரம் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்றதும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். செய்து அங்கே இருக்கக்கூடிய தகவல் அடிஷ்னலாக ரஷ்யானுடைய 2 எண்ணெய் கிணறுகள் ஆயில் ரிஃபைனரி மீது அடிச்சிருக்காங்க. ஒரு பெரிய ஷாக்கிங் சர்ப்ரைஸ்னா, செர்பியா வந்து ரஷ்யாவோட கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய நாடு. பட் அவங்க இன்னைக்கு உக்ரைனுக்கு விசிட் பண்ணியிருக்காங்க. உக்ரைன் ஒரு சில அக்ரிமெண்ட்லாம் வந்து சைன் பண்ணியிருக்காங்க அடிஷ்னலாக பல்கேரியாவோட. அப்போ அவர் இந்த உலகத்துக்கு ஒரு விஷயத்த சொல்ல வராரு ஜெலன்ஸ்கி. பைடன் காலத்திலே போயிட்டு ஜெலன்ஸ்கி கேட்டாராம் அமெரிக்காவிலே, தலைவா எங்களுக்கு வந்து நீங்கள் பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸை வந்து நீங்கள் அனுப்புறதுக்கு பதில் எங்கள் நாட்டிலே ப்ரொடக்ஷன் கொடுத்துருங்க, நாங்கள் வான்தரப்பு ஏவுகணைகளை நாங்கள் தயாரிச்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டாராம். அன்னைக்கு கொடுக்கலையாம். அவனுடைய விளைவுகளை இன்றைக்கி நம்ம அனுபவிக்கிறோம். இன்றைக்கி பாருங்கள், ஆயுதங்கள் இல்லாமல் நம்ம தடுமாறுறோம். பட் பை காட் கிரேஸ் அமெரிக்கா ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. அது இல்லாமல் சொல்லிட்டாங்களாம், அடுத்த வாரத்தில் உனக்கு அனுப்பிடுறோம் போப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதனால் இவர் வலிமையால் விழிவைத்து காத்து கொண்டிருக்கிறார், ஏதோ வான் தடுப்பு ஏவுகணைகள் கிடைத்துவிடும் என்று. அந்த ஒப்புதல் நிச்சயமாக அமெரிக்கா கொடுக்கப்பட்டதா என்று தெரியவில்லை. ஆனால் ஜெலன்ஸ்கி கொடுத்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் நிச்சயம் கொடுத்திருக்கும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார். இனி ட்ரம்ப்போட அறிவிப்பு திங்கக்கிழமை தான் தெரியும். மனசு கொஞ்சம் சண்டேனா கொஞ்சம் ஓய்வு இருப்பார், அதனால் பொறுத்து இருந்து பார்க்கலாம் நம்ம. ஆனால் பர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்றாங்க. ஸ்பெயினுக்கும் இத்தாலிக்கும் சண்டை ஓவராக முத்திடுச்சு. அவங்க இத்தாலி என்ன சொல்கிறாங்கன்னா, செப்டம்பர் 7ஆம் தேதி வரைக்கும் எல்லை பகுதியை கம்ப்ளீட்டாக இழுத்து மூடுன்ட்டாங்க. சண்முகம் கேட்டை போட்டு சாவி கொண்டு வந்து இங்கே என் பீரோவில் வச்சுருந்துட்டாங்க ஜார்ஜியா மெலோனி அவர்கள். இனி ஏன்னா சியூட்டா பகுதி இன்னும் பிரச்சனை முடியல, தொடர்ந்து அவர் வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வரலன்றதுனால இன்றைக்கி ஒரு மீட்டும் நடத்துகிறாங்க. நேருக்கு நேராக என்ன பேசிக்கலான்ற மாதிரி பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் நான். பார்க்கலாம், பெரிய ஒரு கிளாஸஸ் போயிட்டு தான் இருக்குது. கிரீன்லாந்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபைனலாக வார்னிங் கொடுக்குறாங்க ட்ரம்ப்புக்கு. அங்கே ஏதோ ஆயில் ட்ரில் பண்ணி எண்ணெய் எடுத்துக்கலாம், அதை பண்ணலாம் இதை பண்ணலான்னு சொல்கிறீங்க பாருங்க. ரொம்ப ஸ்ட்ராங்லி வார்னிங், கண்ணு குத்துற கண்டனம் கூட இல்லை, பயங்கரமான கண்டனம். என்னால் வந்து அந்த கண்டனத்தை சொல்லவே முடியல. அந்த அளவுக்கான அமெரிக்காவுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறது கிரீன்லாந்து. இனி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, இனி நடக்க போகிறத மட்டும் பாருங்கன்னு இருக்காங்க. ரைட்டு, வெடிஞ்சா கம்மன் ஆகிடுவாங்க. நானாக சொன்னேன்னு போகிறாங்களா இல்லை நிஜமாவே சொன்னாங்களான்னு தெரில. டேஷ் பேச்சு வெடிஞ்சா போச்சுன்ற மாதிரி கிரீன்லாந்து நிஜமாவே அமெரிக்காவை மிரட்டினாங்களான்றதை பொறுத்து இருந்து பார்க்கணும் நம்ம. இந்த வீடியோட நிறைவு பகுதியில் பாகிஸ்தானுடைய கவாஜா ஆசிஃப் அவர்கள் அவங்களுடைய ஒரு செய்தி தொலைக்காட்சிகளை பேட்டி கொடுக்கும்போது, இனி அரபு தேசங்கள் ஒன்றிணைய வேண்டிய ஒரு நாட்கள் வந்து விட்டது. இனி நேட்டோ நாடுகளை போல் ஏன் முஸ்லீம் நாடுகள் இருக்கக்கூடாது, ஏன் முஸ்லீம் நாடுகள் ஒன்றிணைந்து ஆயுதங்களை தயாரிக்க கூடாது, ஏன் முஸ்லீம் நாடுகள் ஒன்றிணைந்து மற்ற உலகத்தினோட அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளக்கூடாது, ஏன் தீவிரவாதத்தை ஒழிக்கக்கூடாது, தீவிரவாதத்தை வேரோடு அழிக்க வேண்டும் சொல்லியிருக்கிறாரு. ரைட்டு தலைவரே, என்ன உங்கள் நாட்டுக்குள்ள விஷயத்தெல்லாம் பயங்கரமாக பேசுகிறீங்கன்னு நினச்சிட்டு
இப்போ அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த தீவிரவாதத்தை ஒழிக்கணும் அப்படின்னா பாகிஸ்தான் எதுவும் அங்கே போயிட்டு 3 நாடுகள் சைன் பண்ண வந்ததுனால பெருசாக பயங்கரமாக பேசிக்கிறாங்க. இப்போ பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த லக்ஸரி தொய்பா இந்த குரூப்பெல்லாம் நீங்கள் ஒழிச்சிடுவீங்க. இப்போ கேட்டால் அவங்க நல்ல குரூப்பு, நாளைக்கு அவங்க எகென்ஸ்டாக மாறினா அவங்க உங்களுக்கு எகென்ஸ்டாக மாறிடுவாங்க. இப்போ இங்கே விட்டுருங்க, ஈராக்கில் நீங்கள் ஒழிச்சிருவீங்க. கிட்டத்தட்ட 20 குரூப் 30 குரூப் மேலே இருக்குது. எல்லா நாட்டிலுமே இந்த பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்குது. ஹவுதீஸை முடிச்சிடுவீங்க. இப்போ மீதி இந்த மாதிரி எல்லா தீவிரவாதத்தையும் ஒழிச்சிருவீங்க. ஏன்னா அவரோட பார்வையில் இப்போ ஹவுதீஸ் வந்து தீவிரவாதிகள் தானே. ஏன்னா அவங்க சவுதி கிட்ட சைன் பண்ணியிருக்காங்க. சவுதி வந்து வார்த்தையை பயன்படுத்தும் போதே அப்படி தானே பயன்படுத்துகிறாங்க. எதிரிகள், தீவிரவாதிகள் அப்படி தானே சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு எல்லாம் ஒரு சொல்யூஷன் கொடுத்துருவாங்க. இனி இணைந்து இந்த பூ உலகில் தீவிரவாதம் இல்லாத ஒரு அரபு தேசத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்லது நடந்தால் எப்போவுமே நல்லது தான் பார்க்கலாம் நாம். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.